Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நண்டு தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மிளகுலாம் வச்சு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த விண்டருக்கு. சோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ நண்டு எடுத்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா pan வச்சிட்டு ஆயில் போட்டுட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம். இது வந்து பாத்தீங்கன்னா விண்டர்ல சாப்பிட்டோம் அப்படினா யூசுவலாவே நண்டுக்கு வந்து இந்த கோல்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படினா சளிலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி விண்டர் டைம்ல செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு வந்து சேர்த்திருக்கேன். நல்ல ஒரு 2 பெரிய துண்டு இஞ்சி. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து இதல கலந்து விட்டுடலாம். இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, சோம்புலாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் இதல சேர்த்துட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்க போறோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் இத ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சோ நண்டு ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு அதையும் ரெடி பண்ணிக்கணும். தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மிளகுலாம் வச்சிருக்கோம் இல்லையா, சோ ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் சேர்த்து இதோட mix பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் pan வச்சிட்டேன். pan வச்சிட்டு நல்லெண்ணெய் விடுறேன். செசமி ஆயில் ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் வந்து விட்டுக்கோங்க, டேபிள் ஸ்பூன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ், 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். இது வந்து நான் சாப்பர்ல போட்டு கட் பண்ணேன். சோ அதனால நல்லா ஃபைனா வந்து சாப் ஆயிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அந்த தொக்கா வைக்கும்போது வந்து அந்த குட்டி குட்டியா சாப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சோ பாருங்க உப்பு சேர்த்து வெங்காயமும் வதங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவர்க்காகவும் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சதை வந்து இதல சேர்த்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி வந்து கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிறது மட்டும் அப்படியே அந்த நம்ம சோம்புலாம் போட்டோம் இல்லையா, அதுக்கு அப்புறமாவே அதை போட்டுட்டு நம்ம அதுவும் பண்ணலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுட்டு அதோடவே பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணேன். சோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் ஃப்ளேவர்க்காக தான் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சிடுறேன். இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு இதுவாகிறதுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போய் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதை போட்டு மூடி வச்சிட்டேன், உப்பு சேர்த்துட்டு. ஸோ அது நல்லா கொதிக்கட்டும். நம்ம மசாலாவும் அரைச்சி வச்சுக்கிட்டோம், நம்மளுக்கு நண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்துட்டு கலந்து விடுறேன். இந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து மிளகுலாம் சேர்த்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஸோ அதுதான் நம்மளோட பயங்கரமாக டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அந்த மிளகு, பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ விண்டருக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள் அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இது இந்த அளவுக்கு தண்ணி வச்சாலும் நம்ம அந்த அரைச்சி போட்டிருக்க விழுதெல்லாம் வந்து நல்லா கொதிக்க கொஞ்சம் ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள் அது மேலே தெளிக்குது இல்லையா, ஸோ அதனால பார்த்து நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்த்துடுறேன். இதில் வந்து கழுவிட்டு நான் என்ன பண்ணேன்னா மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு இதில் போட்டுட்டு அதில் அப்படியே வச்சுட்டேன் மேரினேட் பண்ணிவிட்டு. நண்டு பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும்.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம அந்த இனிஷியலாக ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம். சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் கலந்து விட்டு மூடிட்டேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக குக் ஆகிடும். உங்களுக்கே நல்லா தெரியுது பார்த்தீங்களா, நண்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த பிங்க் கலராக மாறிடும். ஸோ அதிலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈவன் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துடுறேன். லைட்டாக அந்த லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் கொத்தமல்லி சேர்க்கும் போது ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.